சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வேல்மாறல் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு எப்படி அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். முதல்ல படிக்கும்போது நம்ம முக்கியமாக நம்மளுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விநாயகருடைய போற்றியை சொல்கிறது தான் நம்மளுக்கு வழக்கம். அதனால முதல் பாடல் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குரிய போற்றி. நெஞ்ச கணங்களும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் என தொடங்கக்கூடிய அந்த பாடலை ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னா விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடலை சொல்லி முடிச்சதையும் வேலும் மயிலும் துணைன்னு போற்றிய நம்ம வேல்மாறலை ஆரம்பிக்கிறோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என சொல்லக்கூடிய இந்த பாடலை நீங்கள் குறைஞ்சது 20 தடவை சொல்லணும். சில இடத்துல 12 தடவை, சில இடத்துல 6 தடவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பாடலை 20 தடவை சொல்லுங்கள், மிக்க நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்மாறல்ல முதல் பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை சொன்னதையும் அடுத்து திருப்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன். இப்படியே நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள், 2வது பாடல் 3வது பாடல், இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல்ல நம்மளுக்கு 64 பாடல்கள் இருக்குது. 64 பாடல்கள் இங்கே வரும் பாருங்க. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி, இதையும் சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாடலின் முடிவிலையும் நம்ம இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று முடியக்கூடிய பாடலை கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் கடைசியாக நீங்கள் இதையோட சொல்லிட்டு கடைசியாக 65வது பாடலை திருப்பியும் திருத்தணியில் ஒருத்தன் மலை என ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை 20 தடவை சொல்லிடுங்க. 20 20 40, அது இல்லாமல் உள்ள நம்மளுக்கு ஒரு 48 தடவை நம்ம இதை சொல்லுவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 108 தடவை நம்ம இந்த திருத்தணியில் உதித்தருளுங்கிற முருகனுடைய போற்றியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, வாழ்க்கை மேம்படுவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏதாவது பாடல்களை நம்ம எப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வேல்மாறல் பாடல் எப்படி சொல்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம பாடல்களை பரிகளை படிக்கிறோங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. மிக்க மிக்க நன்றி.